ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஹாங் அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் ஷிங், அதுக்கப்புறம் அவனோட ஃபியான்ஸை வெங்ஸி அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே கீழே இழுத்து போட்டுட்டு அங்கே அவனை டார்ச்சர் பண்ணதுமே, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கப்புறம் உனக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிருச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். நீ இங்கெல்லாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த வெங்ஸியுமே உன் மேலே எனக்கு எப்பயுமே லவ் இருந்தது கிடையாது, ஜிங் மேலே தான் எனக்கு லவ் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே ஜிங், நான் இப்போ உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ போயிட்டு வா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ அங்கே கத்தி வச்சு குத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டு எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ரீபான் ஆகிட்டான் போல். அங்கே அவன் ஆஃபீஸ்லேருந்து வேகமாக எந்திரிக்கிறான். எனக்கு என்னாச்சு, எனக்கு இன்ஜுரியாக இருந்துச்சு, எப்படி சரியாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இது என்ன நடந்துட்டுருக்கு, நான் என்ன எப்போ வருஷத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் அங்கே வராங்க. பாஸ், என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க, இந்தாங்க கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே அவன் சைன் பண்ணிட்டான் போல். இப்போ என்ன டைம் ஆகுது, எந்த இயருன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அவர் டைம்லாம் சொன்னதுமே அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 2020 அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரியுது, அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடணும் அப்படின்றத செட்டாகவே முடிவு பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட நேம் சிசி. அவளுங்க காட்டுக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவளோட ஃபேஸில் பெரிய பர்த் மார்க் மாதிரி வேறு இருக்குது. அப்போ அந்த ஜிங்கும் அவங்க வெங்ஸியுமே வந்துடுறாங்க. எதுக்காக என்ன இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், இப்போ உன்னோட ஜிங் எனக்கு சொந்தமாயிட்டாரு, அவர் என்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டுருக்காரு, ஓ மூஞ்ச பார்த்துருக்கியா, நீ அவர் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவர் உன்னை ஏற்றுக்குவாரா அப்படின்ற சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களுமே லவ் பண்ணீங்களான்னு சொன்னதும், நான் உன்னை எப்பயும் லவ்வெல்லாம் பண்ணது கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு தேவை, அதான் இப்போ கைக்கு வந்துருச்சு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. அவங்க பிரதர்கிட்ட போய், நான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இது எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுமே அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கூட சரியாக படித்து பார்க்காம அங்கே சைன் பண்ணி கொடுத்துடான் போல். ஸோ இது எல்லாமே கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஹீரோயினையுமே அவங்க கொலை பண்ணுறதுக்கு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட பிரதர் சைன் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அவனோட தேவை எதுக்கு இருக்குது, நீயுமே போக போகிற பாரு, உன்னோட பிரதர் உன்னை காப்பாற்ற வருவான்லாம் நீ நினைக்காத, ஆல்ரெடி அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோஸுமே காமிக்கிறாங்க. பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும், நீ எங்களை கொலை பண்ணுவியா, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த வெங்ஸி நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு குத்திட்டு, உன்னோட பிரதர் உனக்காக காத்துட்ருக்கான், ஸோ நீயுமே அவன்கிட்டே போய் சேரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டா அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு வந்திருக்கான். அவங்க இப்போ நல்லா இருக்காங்க பாஸ், இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க, அவங்க அவங்க பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது அவன் சில ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ அவளுக்கு ஐஸெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும் போல். அங்கே ஓப்பன் பண்ணி அவளுக்கு அங்கே கண்ணாடி காமிக்கிறாங்க. பார்த்தா அவள் ஃபேஸில் இருந்த அந்த பர்த் மார்க்கே இல்லை, அதை எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ணிட்டான் போல். உன்னோட பிரதர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ இருந்து உன்னோட நேம் சியா அப்படின்றத சொல்கிறான். நான் என்னோட பிரதரை நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் எப்படி உன் மேலே நம்பிக்கை வைக்க முடியும், அவனை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அப்போ அதை கேட்டுட்டு அவன், கண்டிப்பாக நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏன்னா நம்மளோட எனிமீஸ் ஒரே பர்சன் தான் அப்படின்ற சொல்லிட்டு மேயர் நான் என்ற ஒரு பர்சனை கூப்பிட்டு, இவர் தான் இப்போ இருந்து உன்னோட அப்பா, ஸோ நீ இப்போ நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே அவன் மேலே நம்பிக்கை வந்துடுது. ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோ கூட தான் சேர்ந்து அந்த வேங்ஸி அங்கே வந்துருக்கா. ஹீரோ தான் என்னோட ஃபேன்ஸைன்னு சைட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அந்த பர்சன் கூட இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். இது என்னோட பிரதர் அப்படின்றத சொல்லும்போது அவள் பார்த்தா அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே அவனவே பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கோமே, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை நீ மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே
அதெல்லாம் இல்லை அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வாட்ச் அவருக்கு சொல்லேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து இழுத்துட்ருக்கான். வேணும்னே தான் பண்ணுறான். 2 பேருமே அங்கே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹேண்ட் ஷேக் வேறு பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மேயர் நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவள் உயிரோட வர்றதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே ஷாக் ஆகிருது. ஏன்னா நம்ம கையால் தான் கொலை பண்ணோம், என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த பர்சன் வந்து இது யார் அப்படின்ற சட்டி கேட்டதோ இது என்னோட சின்ன பொண்ணு, இவள் வந்து அப்ராடில் படிச்சிருந்தா இப்போ தான் வந்து இருக்கா, இவளோட நேம் வந்து சியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பிறகு அவங்க 2 பேருமே தனியாக அங்கே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, அவர் கூட வந்தது என்ன அவரோட பொண்ணு தானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ நீ ஏன் வந்துட்டு இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோ, வெளியே ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி ஏன் நீ வந்து பயந்துட்டுருக்க, நம்ம வந்துட்டு 2 பேருமே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸாக இருந்துட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு உன்னோட டார்கெட் வந்து அந்த சிங்கை திரும்ப உன்னோட வலையில் விழுக வைக்கணும்னு சொல்லியிருக்கான் போல். அவன் அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே நான் சும்மா இங்கே வந்து அந்த என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற செட்டங்க கேட்டதும் அவனுக்கு அங்கே வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ மாதிரியே தானே தோணுது. ஸோ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே நீங்கள் தோணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து டச் பண்ணி பார்க்குறான். அவள் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன வந்துட்டு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதுமே அப்படியே அவனுமே அங்கே பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த குடும்பத்தோட வாரிசு கிடையாது, ஸோ வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் சொந்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் இவள் பார்க்குற மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து நல்ல பொண்ணு மாதிரி தெரியலையேன்ற மாதிரி அங்கே வந்து அவள் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே உள்ளேருந்து அவள் அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை போய் அவங்க வந்து மீட் பண்ணதுமே இவ்வளோ நேரமாக நீ எங்கே போயிருந்த, ஏன் உன்னோட லிப்ஸ்டிக் எல்லாம் அலைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருது. ஓ அலைஞ்சிருக்கா, நான் போயிட்டு வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. வாஷ்ரூமில் போயிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் ஒரு டாட் கூட இல்லை, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு எங்கள் க்ளோஸாக வந்து பேசிட்டு அவளோட ஹேண்ட்பேக்கில் ரிங்கை வந்து கழட்டி உள்ளே வச்சிடுறா. பிறகு அங்கே ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டை வச்சு ட்ராமா பண்ண வைக்கிறா. இவன் என்னமோ மேயர் வீட்டு போகணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு ஒரு ரிங்கை போய் திருடி இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னதும் உன்னோட பேக்கை கூட நான் வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து பிடிங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ரிங் எதுவுமே இல்லை. அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் வாஷ்ரூமில் உங்கள் கையில் நான் அந்த ரிங்கை பார்த்தனே, ஒருவேளை உங்கள் பேக்கில் இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக இல்லை, நான் வேணால் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் அங்கே கொட்டும் போது அந்த ரிங் அங்கே தான் இருக்குது, இந்த தானே இருக்குது அந்த ரிங் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீயுமே சாரி கேளுன்னு சொன்னதும் நான் வந்து தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. எப்படி போச்சு இன்றைக்கி நாள் அப்படின்ற சட்டி கேட்டதும் அவன் ஃபஸ்ட் டைம் என்னோட வலையில் மாட்டிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி அந்த ரிங் வந்துட்டு என்ன வந்து மேட்ரு அப்படின்றத கேட்டதும் நீ வந்துட்டு அதிகமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அது வந்து உனக்கே டேஞ்சராக முடியலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது யாரோ வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே ரூமில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவன் ரொம்ப ட்ரக்காகி போய் நின்றுட்டுருக்கான். என்னாச்சு நம்ம 2 பேர் எப்படிங்க வந்தேன்னு சொன்னதும் யாரோ வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவனுக்குமே ட்ரக்கு கலந்த காஃபியை கொடுத்துருப்பாங்க போல். நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. வேமா அங்கேருந்து ஓட பார்க்குறா. ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுமே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் கேட்குற நிலைமையில இல்லை, நான் வந்துட்டு சொல்கிறத நீ கேட்டு நட அப்படின்றத சொல்லிட்டு அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அந்த வேங்ஸியை பார்த்தா ஆளுங்களெல்லாம் வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பரான வந்துட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து அங்கே எங்களோட அந்த கேபினை வந்து உங்களுக்கு விசிட் பண்ண வைக்கிறேன், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. இவளோட வேலை தான் போல். அங்கே போயிட்டு அங்கே உள்ள கதவை ஓப்பன் பண்ண போகும்போது உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதில்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சீன் போட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே கதவை ஓப்பன் பண்ணிடுறான். நார்மலாகவே அவன் இங்கே இருக்கான். அவனை அங்கே பார்த்ததுமே அவள் ரொம்பவே வந்து பயந்து போயிடுறா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதுமே உள்ளே போகணும் அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அங்கே ஹீரோயினை வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ தான் என்னென்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண போகிற டயத்தில் அங்கே வந்துட்டு சவுண்டெல்லாம் கேட்டதுமே அவன் வேகமாக வந்து தண்ணி வந்து ஜில்லுன்னு எடுத்து குடிச்சு அவனோட ஹார்ட்னஸ்லாம் குறைச்சிட்டான் போல். ஸோ நீ இப்போ கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே உள்ளவே விடாமல் அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அங்கே துரத்தி விட்டுறான்.
நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டியில் நீ இந்த வதம் ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்றத சொன்னது எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அன்றைக்கி கம்பெனிலேயும் கூட சேர்ந்து நீ வந்து தப்பு பண்ண பார்த்தே இல்லை, அது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றத சொல்லும்போது அங்கே அந்த வேங்ஸி அங்கே வந்து வெயிட்டர்கிட்ட வந்து செய்க காமிக்கிறா ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோயினுக்குமே அதை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஜிங்கை பார்த்து செய்க காமிச்சதுமே அவன் அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறான். அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க சொன்னதுமே குடிச்சிட்டு அவன் கிஸ் பண்ண வந்ததுமே அவள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது வேற ஒரு பர்சன் அங்கே வந்து தப்பாக நடக்க பார்க்குறான். ஆனால் ஜிங் வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சு விடுறான். அந்த வேக்ஸி ஆளுங்களெல்லாம் ரூம்குள்ளே அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே பார்த்தா அங்கே நம்ம சிங் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனை திட்டாமல் உனக்குலாம் வெக்கமா இல்லையா, இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே மேயருக்கு தெரிஞ்சு இதை என்ன அசிங்கம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது உடனே அவங்க அப்பா வந்துட்டு ப்ளீஸ் நம்ம வந்துட்டு சமாதானமாக போயிடலாம், நம்ம பேசாமல் இவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ அப்படின்னா வேங்ஸுக்கு எனக்குமே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாமே, நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி வேமா ரூம்க்கு இழுத்துட்டு வந்துட்டு யார் வந்து உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றத சொன்னதும் இது வந்துட்டு நம்மளுக்கு நல்லது தானே, பக்கத்தில் க்ளோஸாக போனோன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலன்னு சொன்னதும் நான் உனக்கு பர்மிஷனே கொடுக்கலன்னு சொன்னதும் நீ யார் எனக்கு பர்மிஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் தான் உனக்கு இந்த லைஃபவே திரும்ப கொடுத்துருக்கேன், ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், தேவையில்லாமல் நீ ஏன் வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பிறகு அந்த சிங் அவள் உள்ளே வந்தானா அவளை வீட்டுக்குள்ளே விடாதீங்க வெட்டி விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு எங்கே நீங்கள் வெளியே வாங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க மேடம், அவர் வந்துட்டு வீட்டில் இல்லைன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நான் அவனை வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அங்கே கத்தியை கழுத்தில் வச்சுட்டு நான் வந்துட்டு நீ இப்போ வெளியே வரலன்னா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டா. அந்த டயத்தில் அங்கே அவனுமே வந்துட்டு இப்போ எதுக்காக இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டுருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காது அப்படின்றத சொன்னதும் நீ எப்படி என்னை விட்டுட்டு அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது அவ்வளோ மேரேஜ்னு சொன்னதும் நீ வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க, உன் பேச்சை கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, நான் யாரை மேரேஜ் பண்ணால் உனக்கு என்ன, நீ தான் அவனை பண்ண போறையில போ அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட வந்து இப்படி அங்கே அந்த வேங்ஸி வந்துட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தையில் நான் சொன்ன மாதிரியே நடக்குதான்னு சொன்னதும் உன்னோட பிளான் எல்லாமே நல்லதாக இருக்குது, ஆனால் வந்துட்டு நீ போய் மாட்டிக்க கூடாது, அதை பார்த்துக்கோ, சரி நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவள் உன் பிரதரை போய் நான் நாளைக்கு மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் போய் அவன்கிட்ட வந்து மாட்டிக்காதன்னு சொல்லும்போது நாளைக்கு வந்துட்டு மழை வந்துட்டுருக்கும்ல, மழைன்னா அவனுக்கு ரொம்ப பயம் இல்லை அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதுமே நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, 10 இயர்ஸாக அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. மழை பெஞ்சோன்னு அவனுக்கு பயமாக இருக்கும் போல் அங்கே அவன் நடுங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே டச் பண்ணதுமே பயந்து போயிடுறான். அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அவனுக்கு அங்கே தண்ணியெலாம் கொடுத்ததும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, உன்னை வீட்டில் நான் போக மாட்டேன், இன்னும் 1 மந்தில் நம்மளுக்கு மேரேஜ் நடக்க போகுது, எப்பயுமே நம்ம 2 பேரும் சேர்ந்தானே இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட இப்போ நடந்த எல்லாத்தையுமே அங்கே போய் சொன்னதுமே நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக அவன் உன் மேலே லவ்வில் வந்து விழுகணும், அப்படின்னா தான் வந்துட்டு லவ் பண்ணுற ஒரு புத்தகம் வந்துட்டு ஏமாத்தினா எப்படி இருக்குன்ற வழி வந்துட்டு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயிட்ட அங்கே ஒரு பென் ட்ரைவ் கொடுத்து இந்த பென் ட்ரைவ் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ நினச்சதை எல்லாத்தையுமே சாதிக்கலாம், ஸோ நீ வந்துட்டு இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து நாளைக்கு உன்னோட காரியத்தை சாதிச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டேவே அவனை கிளம்பி பார்க்க போகிறா. அவன்கிட்ட அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதை பற்றி அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ரொமான்ஸாக அவன்கிட்ட கொஞ்சம் பேசினதுமே அவள் அழகை பார்த்து அவன் மயங்கி போயிடுறான். ப்ளீஸ் இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த வேங்ஸி அதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போ அவன் அதை படித்து வேற பார்க்க போகிறான். ஏன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் என்ன உங்களை போய் நாசம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே கான்ட்ராக்ட்லையுமே எப்படி ஏமாற்றி அங்கே சைன் வாங்கிடுறான். அவன் நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த வேங்ஸி அங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவள் இங்கே வரைக்கும் நம்மளை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டா அப்படின்றத சொன்னதுமே அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே உடனே வந்துட்டு அவள் வந்து நம்ம சிங் தான் கால் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ கூட தான் அவள் இருந்தான்றது தெரியலை. உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தியா, அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு டேட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவள் பண்ண வேலையால் நம்மளுக்கு நிறைய லாஸ் தான் ஆக போகுது, நீ வந்து நல்லா செக்
செக் பண்ணிப்பாரு. அவன் வந்து போட்ட அந்த 50 மில்லியனுமே ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்றத சொன்னதும் அவன் இங்கே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. என்ன கொடுத்த காசு எல்லாமே போச்சா, என்ன நீ பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுருது. உங்களுக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா, அந்த பாருங்க நான் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நியூஸை காமிச்சதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவனுக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தா இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனுக்கு ப்ராஃபிட் அவன் வந்து கிடைக்க வச்சிட்ருக்கா. அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்துட்டு நம்பிக்கை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் கம்பெனியில் ஒரு மெயின் பார்ட்டாகவே மாற்றிடுறான். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அந்த ஏர்லைனோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வாங்கணும். அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப காசு தேவைப்படும்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து அந்த வெங்ஸி கோவப்படுறா. என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கா, அதை இதனால் லாஸ் ரொம்ப ஆகும் அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே சிங்கை பார்த்து கேட்டதுமே அவன் தான் இவன் மேலே பைத்தியம் ஆயிட்டானே, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு அங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டியுமே வச்சு இன்னைக்கு வந்துட்டு கம்பெனியோட புது சிஇஓ நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த டயத்தில் அங்கே அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு இந்த நியூஸை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாசிஸ்டான அந்த ஏர்லைன் எல்லாமே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா காசு பூராமே போச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிராம அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் என்ன உங்களோட லவ்வை மீட் பண்ண போலையா அப்படின்றத சொல்கிறா. கண்டிப்பாக போகணும் அப்படின்றத சொல்லிட்டு யாரை போய் பார்க்குறான்னா அவங்க பிரதரை தான் பார்க்க போகிறான். அவனை பார்த்ததுமே அவன் கோவப்பட்டு அங்கே பிள்ளெல்லாம் தூக்கி எறிகிறான். எதுக்காக நீ இப்போ இங்கே வந்திருக்க, என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்டை பார்த்தேன், ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நீ பெரிய லெவலுக்கு ஆளாயிருவேன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உண்மையிலேயே வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லது தெரியுமா அப்படின்றத சொல்கிறான். நான் கூட நீ அதிகமாக ப்ராஃபிட் வந்துட்டு சம்பாரிச்சிருவேன்னு நினச்சேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்ட்ட இன்னொரு விஷயம், உன்னோட அம்மா வந்துட்டு 8 இயர்ஸாக வந்துட்டு உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க எப்பயுமே வந்துட்டு ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அதோடவே அவங்க எப்படி வந்துட்டு திடீர்னு அப்புறம் இறந்துருக்க முடியும், உன்னோட அப்பா ஏதாச்சும் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு நல்லா போட்டு விட்டுறாங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த வேங்ஸை பார்த்துட்டு கோவப்பட்டு அரைஞ்சிடுறா. உன்னால தான் இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, உன்னால் எல்லாமே நாசமாக போச்சுன்னு சொன்னதும் நீ என்ன சோறு திங்கிறியா இல்லையா, இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக அடிச்சிட்ருக்க, நல்லா அடி அப்படின்ற சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி இவ்வளோவே பிடிச்சி அடிச்சுட்டு அங்கே கீழே விழுக போகும்போது சிங் வந்து வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். நீ தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்சேன்னா நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ தேவையில்லாமல் பேச்சா பேசிகிட்டு இருக்க, உன்னால தான் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டதுமே அவனுக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பற்றின விஷயம் சொன்னான் இல்லையா, ஸோ அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்தால பிடிச்சி போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாமே வேகமாக பிடிச்சி அங்கே இழுத்துடுறாங்க. எனக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ என் கூட சேர்ந்து வீட்டிலே இருந்துக்கோவா அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட காலை பிடிச்சவங்க கேஞ்சிருக்கான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருக்கப்பா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அவர் மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்றி தள்ளி விடும்போது அவன் கத்தி எடுத்து வந்து குத்திட்டு இப்போ நீங்கள் என்ன மன்னிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட அப்பாவை நான் சமாதானப்படுத்திட்டேன், எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, நீ வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். ஹீரோவையும் சிங்கையுமே கூப்பிட்டு அவங்க அப்பா நம்ம கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் சைன் பண்ண போகிறாங்க, ஸோ வந்துட்டு அங்கே மிஸ்டர் லின் வர போகிறாரு, அவரை மீட் பண்ணி 2 பேருமே வந்து உங்களோட கான்ட்ராக்டை வந்து காமிக்கணும், யாரோடது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் இந்த கம்பெனியோட சிஇஓ பொறுப்பு அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஹீரோ கால் பண்ணி அவனோட ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனோட ஸ்டடி ரூமில் அங்கே ஒரு ரெக்கார்டரை வந்து செட் பண்ணுறான். அவள் வெளியே போகும்போது அங்கே சிங் வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு கேட்டதுமே நான் வந்துட்டு உள்ளே க்ளீன் பண்ணேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ கிளம்பு, நான் வந்து ப்ராஜெக்டை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை அங்கே வந்துட்டு அவரோட டீட்டெயிலாம் கேட்டதுமே மிஸ்டர் லின்க்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான டாக்டர் தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாற்றணும்னா எல்லாமே சரியாயிரும்ல அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டாக்டருமே மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு வந்துட்டு பெரிய அட்டாக்காக வரணும், ஆனால் நீங்கள் ஒரு செகண்டில் வந்துட்டு சரி பண்ணணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடியுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நெக்ஸ்ட் டே 2 பேருமே அங்கே வந்துட்டு அங்கே ப்ராஜெக்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த காஃபியில் வந்துட்டு அவர் குடித்ததில் அந்த மருந்தை கலந்துருக்காங்க போல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. அவர் 2 ப்ராஜெக்டையுமே பார்த்துட்டு 2மே பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் சேமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்னோட கனவு ப்ராஜெக்ட், இது வந்துட்டு சேமாக இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லும் போதே அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ ஐயோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னதும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பெஸ்ட்டான டாக்டர் தெரியும், நான் இப்போ வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி டாக்டர்
ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அப்போ அவங்க நீங்க குடிச்ச காஃபில ஏதாச்சும் கலந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒண்ணுமே புரிய மாட்டுது. என்னடா உல்டாவா பேசுறாங்க. நீ என்னன்னு பார்த்தாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவங்கள மீட் பண்ணிட்டு, நீங்க வந்து அவன் கூட வந்து ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் குடுக்குற காச விட உங்களுக்கு நான் அதிகமா குடுக்குறேன். நீங்க எப்படியாச்சும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்கான். எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது. நான் வந்துட்டு கேட்குறப்ப ஹெல்ப் மட்டும் நீ எனக்கு பண்ணணும். அதே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. வெளிய போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ ஒரு லெட்ரு மாரி கையில குடுத்து, இந்த லெட்ரு அவன்ட்ட நீ கண்டிப்பா குடுத்துறணும் அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்க ஹீரோட்ட இத அந்த டாக்டர் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர குடுக்கும்போது, அதுக்குள்ள வந்து அங்க பிரேஸ்லெட் தான் இருக்கு. அத பார்த்துட்டு அவன் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. ரொம்ப வருஷமா வந்துட்டு உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் லைஃப்ல வந்துட்டு மிஸ் பண்ண பெர்சனே நீ தான் அப்படின்றத சொல்றாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் நான் வந்துட்டு விட்டுட்டு போக வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லிட்டு, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா போல அவங்க. ஹீரோயின் நீ என்ன அவங்கள போய் மீட் பண்ணலையா அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் இருக்கட்டும் பிறகு பேசிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல காமி அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு காசு செலவழிக்க நிறைய தேவைப்படும்ல. பிறகு நீ வந்துட்டு எல்லா ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு என்ட்ட வந்துடலான்னு சொல்லிட்டு அங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணும்போது, அங்க அந்த ஜிங் அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருது. பிறகு அவன் அங்க வீட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போறா. என்ன வந்துட்டு லைட்லாம் போடலையான்னு சொன்னதும், நீ இப்போ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டதுமே, நான் காஃபி ஷாப் தான் போனேன்னு சொன்னதும், பொய்யா சொல்லிட்டு இருக்க. நீ என்னை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அடி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் அங்க பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சு உடைச்சு விட்டுட்டு வேகமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை போய் இங்கே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அங்கே மீட் பண்ணிட்டு இருக்கா. நான் மேரேஜுக்காக வந்து உன்கிட்ட கேட்டது என்னமோ உண்மைதான். நீ அதுக்காக வந்து உடனே என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ண ஓகே சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே என்ன வந்துட்டு நான் பேசிகிட்டு இருந்தா பேசாமல் இருக்க, கண்ணை எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸை கழட்டும் போது பார்த்தா ஃபேஸில் ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. நான் வந்துட்டு அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவன் தானே காரணம் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேச்செல்லாம் விடு, நம்மளோட அடுத்த பிளான் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட அடுத்த பிளானே அவனை கொலை பண்ணுறது மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் நீ அப்படிலாம் எதுவும் பண்ணாத அமைதியாருன்னு சொன்னதுமே அங்கே ஹக் பண்ணிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகுமே அவனோட மனசு அங்கே அடங்க மாட்டுது. அந்த சிங்கம் வந்துட்டு ஆளை வச்சு கிட்னாப் பண்ணி அங்கே செம சாத்துன்னு சாத்தி விட்றாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம பிளான் எல்லாமே வந்துட்டு கெட்டு போயிடும். உன்னை யார் வந்துட்டு அவனை போய் இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ண சொன்னது அப்படின்றத சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் யாரையும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற ஐடியாலேயே இல்லை. எனக்கு நீ வந்துட்டு உயிரோட வேணும் அப்படின்றத சொன்னதும், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் நாளாக முடியாது. நான் என்னோட பிரதர் இறந்து போனதுக்கு அவனை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. உனக்குலாம் என்ன அந்த அருமை தெரியும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எனக்கு இது ரீபாண்ட் தான். என்னை ஆல்ரெடி என்னோட பிரதர் வந்து கொலை பண்ணிட்டான். திரும்பவுமே கடவுள் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ செத்து போகிறத பற்றி எனக்குமே ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் நான் வந்துட்டு உன்னை இழக்க விரும்பலை. உன் கூட சேர்ந்து ஹாப்பியாக வந்து என்னோட லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணேன். பட் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் அதை பிளான் பண்ணாமல் நடந்துருச்சு. அது என்ன நான் உன் மேலே எனக்கு லவ் வரும்ன்றது தான். நான் வந்துட்டு உன்னை யாருக்காக இழக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எனக்கு எதுவுமே லைஃப்பில் தேவை கிடையாது, நீ மட்டும் போதும், நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டாங்க. கையில் வந்துட்டு அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த பிரேஸ்லெட் அவங்க கையில் கழட்டி வச்சுட்டு போயிட்டா போல். அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ சொல்லியுமே அவள் வந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஜிங்கை வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே வேங்ஸி வந்துடுறா. ஏன்னாச்சு எவ்வளோ டல்லாக இருக்கான்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப அப்படியே கவலைப்பட்டுட்டு அவகிட்ட வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறான். நீ சொன்னதை நான் அப்போவே நம்பியிருக்கணும், அவள் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கா அப்படின்றத சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் அவள் மட்டும் கிடையாது, உன்னோட பிரதர் தான் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்குமே சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க திரும்பவுமே. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வந்து அட்டன் பண்ணவே மாட்டா. எப்படியாச்சும் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நான் வந்து திரும்பவுமே வந்து நினச்ச காரியத்தை முடிச்சாகணும், உன்னை வந்துட்டு என்னால் மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, நான் ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அந்த வேங்ஸி அதை எல்லாத்தையுமே அங்கே மறைஞ்சது தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்குமே புரியுது யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னே. அப்படியே சிரிச்சுட்டே போகிறா. வாங்க நீங்களாம் வந்து மாட்டுவீங்கன்ற மாதிரி.
முன்னாடி போய் நின்றதுமே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ சொன்னதும், நான் இப்போ உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி எடுத்துட்டு குத்த போனதுமே அவளை ஈஸியாக என்ன நினச்சிட்டியா, முந்தி மாதிரியே என்னை வந்துட்டு நீ வந்து கொன்றலாம் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே பெரிய கல் எடுத்து அவள் தலையில் போட்டு அடிச்சிடுறா, சேர்த்து தோலை அப்படின்றத சொல்கிறா. அவளை கொண்டு போய் எங்கள் ரூமில் கட்டி போட்டு வச்சுட்டு நான் இப்போ வார என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை மாதிரியே அங்கே வந்துட்டு மாஸ்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளாவே அங்கே வந்து அந்த சிங்கிட்ட கிளம்பி போனதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் இல்லை இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, இது எல்லாமே நம்ம எப்பயும் யூஸ்வலாக பண்ணுறது தானே அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு அவனை எப்படியோ வந்து மயக்கமாக்கி அவன்கிட்ட கான்ட்ராக்டில் சைன் வாங்கிடலான்னு பார்க்குறா போல். அப்போ அங்கே அது எல்லாமே வந்துட்டு உல்ட்டாவாக போயிடுது. அவனுக்கு நம்ம ஹீரோயினோட செயல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு டவுட் ஆகிட்டு, உண்மையை சொல்லு நீ யாருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அடிச்சுங்க கீழே தள்ளிட்டு அந்த மாஸ்கையுமே கலட்டிடுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை அங்கே கொண்டு போய் கட்டி வேற போட்டு வச்சுருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, ஆனால் நீ உண்மையிலே சொல்கிறேன் பெரிய ஆள் தான், நீ வந்து ஒரே ஒரு வேலை பண்ணு, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து என்னோட உமனாக இருந்துரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே அங்கே அவளுக்கு கோவமாயிட்டு கையை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுடுறா. அந்த டயத்தில் அங்கே அந்த வேக்ஸையுமே வந்து நீ என்ன என்னை அடித்து அங்கே தள்ளி விட்டு வந்தால் நான் வந்து உன்னை கொல்லாம விடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு மிரட்டினதும் ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. எனக்கு சாவை பார்த்து பயம் நினச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கொலை பண்ணப்போ நான் என்ன பயந்தேன், நான் இப்போ திரும்ப உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இடியேட் செய்கிறவங்க உங்களுக்கு புரியாமல் இருக்கா, என் ஃபேஸ் வந்து நல்லா பாருங்க, நான் தான் சிசி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வேமா அங்கே கத்தியை வந்து பிடுங்குறா. ஆனால் அவன் வந்து கத்தி வச்சு நம்ம ஹீரோயினை குத்த போகும்போது ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டா, கொலை பண்ணுனா இதுக்கெல்லாம் 5 ரூபா கிடையாதுன்னு சொல்கிறா. ஆனால் அந்த வேக்ஸி வந்து இந்த சைட்லேருந்து கத்தியை வச்சு நம்ம ஹீரோயினை குத்திடுறா. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க பேசின எல்லாத்தையுமே அவங்க வாயாலே அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டா போல். நம்ம ஹீரோ அங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயினுக்கு வேற கத்தி குத்து பட்டுது. அங்கே கார்ட்ஸை வச்சு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி போலீஸில் கொடுக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் வந்துட்டு இறந்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும், இந்த ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, ஸோ வந்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோட பிரதரை கொலை பண்ணவங்களை நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், நான் இதுக்கப்புறம் இறந்து போனாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் சொல்லாத, நீ வந்துட்டு எப்பயும் எனக்கு வந்து சொந்தமாக தான் இருக்கணும், நான் உன்னெல்லாம் வந்து இப்படி சகல விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வேகமாக தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு இன்னொரு பிறவின்னு இருந்துச்சு நான் திரும்ப கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறா. நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க பிரதருக்கும் அவங்க அந்த வேங்ஸிக்குமே வந்துட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்க பண்ண ஃப்ராட் வேலை எல்லாத்துக்குமே அப்படின்றது சொன்னதும் அவன் அங்கே ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நம்ம ஹீரோயின் நினச்சி அவன் கவலைப்பட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே இன்னொரு பொண்ணுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அவளவங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு இவனை யாருன்னே அடையாளம் தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே ரீபான் ஆகிட்டா போல். அங்கே அவள் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அவ்வளோவே அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.